பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போறோம். 1 தீமோத்தேயு 4:12 ஒரு வசனத்தை சொல்லியிருக்காங்க. உன் இளமையை குறித்தும் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம அநேக பேருக்கு நம்ம உபதேசம் பண்ணலாம், அதாவது அட்வைஸ் பண்ணலாம். ஆனா நம்ம அதுல கரெக்டா இருக்குமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? அதுல ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். அன்பிலும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம மத்தவங்க கிட்ட நம்ம எப்படி அன்பு செலுத்துறோம். இப்போ நம்ம அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லலாம். ஆனா அன்பிலும் நம்ம எப்படி இருக்கணும்னா விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். அப்படின்னும் போது நம்ம மத்தவங்களுக்கு உண்மையான அன்பை நம்ம செலுத்தணும். பின்னாடி பேசுற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு தவறான காரியத்துல நம்ம ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி நம்ம கற்பிலும் அப்படின்னும் போது நம்மளுடைய கற்பு நம்ம கெடுக்காதபடி நம்ம உண்மையா இருக்கணும். அதுமே விசுவாசத்துல நம்ம அவிசுவாசிகளா இல்லாம ஒரு விஷயத்தை குறிச்சு நம்ம இப்போ நம்ம ஒரு விஷயத்தை குறிச்சு நம்ம ப்ரே பண்றோம் அப்படின்னா விசுவாசத்தோடு நம்ம ப்ரே பண்ணி அதை விசுவாச கடவுள் செய்து முடிப்பார், கடவுள் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு நம்பணும். ஒருவேளை கூட நீங்க அநேகருக்கு நீங்க உபதேசிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா நம்ம எப்படி இருக்கோம், நம்ம கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்களும் இதே மாதிரி கிறிஸ்துவ வெளிப்படுத்துறவர்களா இருங்க. காட் பிளஸ் யூ.